படைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பவுர்ணவாயும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. அது மாதிரி அதில் ஆவியில் அனதல் உண்டவர்களாக இருந்தால்தான் அது காரியம் முடியும். ஸோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு எப்பவுமே ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசனம் பண்ணுன்னு போட்டு. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். உபத்திரவங்களிலே பொறுமையாக இருங்கள். உபத்திரம் வரும் வாழ்க்கையில், அதில் பொறுமையாக இருங்க. ஜெபத்தில் உறுதியாக தருங்க. எனக்கு இது ரிசல்ட் வரணும். நம்மளுக்கு 1000 தாட்ஸ் நடுவில் வரலாம். ஆனால் ஜெபத்தில் உறுதியாக தருத்துருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாரும் பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல, 100% இருக்க போகிறதில்ல. பரிசுத்தவான்கள் குறைவு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. 1 Corinthians 9ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்நிய பரிசுத்தவான்களுக்கு குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஒருத்தன் ஸ்ட்ரேஞ்சரை அனுப்பிச்சிருக்கிறார் ஆண்டவர். அவனை உபசரித்து கூப்பிட்டு அவனுக்கு வசனத்தை சொல்லி அவனை சாப்பாடு போட்டு நல்லா அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அப்புறம் உங்களை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது ஒரு நல்ல ஒரு வசனம். ஆக்சுவலாக இந்த துன்பப்படுத்தினா நம்ம மனசில் என்ன தோணுன்னு கேட்டால், நம்ம ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொன்னால் அவனை 2 டைம் அடிக்கணும் போல் இருக்கும். ஜோமும் பண்ணிடுவோம், ஆண்டவரே அவனை 2 மடங்கு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிறிஸ்தவங்களையும் இருக்கிறாங்க. ஸோ துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். இது கர்த்தருடைய டெக்னிக். அவன் என்ன பின்னால் படிப்பீங்க. அது துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டிய சபியாதிருங்கள். இன்றைக்கி நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோம், நான் நாசமாக போட்டோம், அவன் இல்லாமல் போட்டோம், இது மாதிரிலாம் செய்ய வேணாம். கர்த்தர் நம்ம வாயிலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை தான் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை பேச வேண்டாம். சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு அழுங்கள். ஒரு மரண வீட்டுக்கு போயிருப்பீங்க, இல்லாட்டி அந்த இடத்துல அழுகளோடு அழுகுங்க. சந்தோஷப்படுகிறவர்கள் அவனோட சேர்ந்து சங்கீதம் பாடுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், ஒரே மனசு உள்ளவர்களாக. எப்பவுமே ஒரு அச்சீவ் சர்டன் கோல்ஸ் we have to have of one mind. ஸோ ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றது கேட்கறதில்ல. தாழ்மையானவர்களுக்கு சின்ன ஒரு ஹம்பிள் ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட கேளுங்க, இணங்குங்கள். உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நம்மளை புத்திமானன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டியது. எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் நான் ஒன்று சொல்வேன், ஆண்டவரை குறித்து நான் அறிய வேண்டியது இன்னும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஆண்டவரை பார்க்குற விதம் பூமியில் இருக்கிற நாம் இருக்கிற இடத்துலேருந்து அங்கேருந்து ஆண்டவரை பார்க்குறோம். ஆனால் அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அவர் அழகில் அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் படைத்து எல்லாற்றையும் உற்பத்தி செய்து அவங்களுக்கு தேவை பூமியில் இருக்க மட்டும் செய்யறதும் இல்லாமல் ஈவன் வான மண்டலங்களுக்கு மேலாகவும் அவர் ஆளுகை செய்து எல்லாற்றையும் கரெக்டாக செய்ய வைக்கிறாரு. நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், யுஎஸ் ஏர்ஃபோர்ஸோட மியூசியத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தோம், என்ன பியூட்டிஃபுல்லாக இந்த ஜெட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கு மனுஷனுக்கு அவ்வளோ மூளை கொடுத்து அது செய்து வச்சுருக்காரு. அதில் ஒன் பிளேன் அட்ராக்டட் F-35 ஒரு பிளேன் விச் அட்ராக்டட் மீ லாட். அது ரேடார்னால பிடிக்க முடியாத பிளேன். it was a wonderful air to look at that aircraft. It was a very wonderful plane. And இதெல்லாம் மனுஷனுக்கு மூளை கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் அதை அழிவுக்கு தான் பயன்படுத்துகிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்வதற்கு இதை பயன்படுத்துகிறான். ஏன்னா கர்த்தர் சொன்னார் அந்த காலத்தில் மனுஷனை படைச்ச போது, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டு இட் அண்ட் டாமினேட் இட். அந்த காரியத்தை செய்யாமல் இவன் எல்லாமே செய்கிறான்.
ஆனால் அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாட் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் சோ மெனி திஸ் திங்ஸ், எவ்ரி திங் வி என்ஜாய்டு. ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சவியாதீர்கள், அழுகிறவனுடைய அழுங்கள், சந்தோஷப்படுகிறவனுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனுடைய அழுங்கள். ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களார்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இடங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கும் முன்பாக யோகியமானதை செய்ய நாடுங்கள். இது கடந்து போறதுக்கு முன்னால நான் ஒரு காரியம் சொல்றேன். நாங்கள் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறோம், வாஷிங்டன் பகுதியில். இன்னைக்கு இவங்களுக்கு 250வது வருஷத்தில் குடியரசு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு அமெரிக்க தேசத்தை நாம் வாழ்த்துவோம், அதை உயர்த்தி பார்க்கலாம். 250 வருஷங்களுக்கு இந்த கண்ட்ரி நிலை குலையாமல் நின்றுருக்குது. இன்றைக்கி டாப் நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டாக இருக்குது. அது கர்த்தர் காரணம். கர்த்தர் இன்னும் மென்மேல் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து அதை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மனுஷருக்கு ஒருவனுக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் இயன்ற மட்டும் எல்லாரும் சமாதானமாயிருக்க பாருங்கள். சண்டை போடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய பொசிஷனுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, கோல் வைப்பாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. வேண்டாம், யாரும் ஒருத்தருக்கு குறை வச்சுக்காதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது இருந்தால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? என்கிட்ட சொல்கிறனால நான் என்ன பண்ணிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா பாருங்க, சமாதானமாக இருங்க, எல்லாருடையும் சமாதானமாக இருங்க, அவங்கள உயர்த்துங்க. ஒருத்தன் தன்னை தாழ்த்திக்கிட்டு அவன் சோர்ந்து போய் உழுகிற மாதிரி இருந்தால் அவனை தாங்கி அவனை உயர்த்துங்க. ஸோ யாரெல்லாம் மனசோட சமாதானமாக இருங்க. பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பார்த்தீங்களா, இதுதான் சொன்னார். அவங்க ஆசீர்வதிக்க வேண்டியது சபிக்காதீர்கள் சொன்னதுக்கு அர்த்தமே இதுதான். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். and let the Lord God take the revenge. இந்த வசனமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அன்றையும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்கிறதுனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால். இந்த வசனங்கள்லாம் போட்டிருக்கு. இந்த 21 வசனம் 13 பாயிண்ட்ஸ். இதில் 13 பாயிண்ட்ஸ், இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 21 வசனங்கள் இருக்குது. இந்த வசனம் ஒவ்வொன்றுமே நம்மளை ரினியூவல் ஆஃப் மைண்டுக்கு கொண்டு போய் சேரும். இப்படி தான் நம்ம மனசை மறுரூபமாக்க கற்றுக்க வேண்டும். கற்றுக்கிட்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகல்னா இப்படி தான் மறுரூபமாக்க முடியும். இதை படிக்க ஒரு தடவை படித்தா வந்துடாது, 2 தடவை படித்தா வராது. இதை படிக்க கர்த்தாவே இது எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியானோட துணையோட படிங்க. ஆவியானோரை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் விலைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதுதான் இது. ஏன்னா இந்த புக்கோட ஆத்தர் ஆவியானவர். அதனால go to the person who wrote the book. பவுலப்போஸ்தலன் எழுதல, இது ஆவியானவர் சொல்லி ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள். ஆகவே ஆவியானவர் சொல்றத கேளுங்க. வேணா இதை படிச்சு காமிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. தேவ மனுஷன் தேறினவனாகும். நம்மளை தேர்த்தணுன்றதுக்காக தேறினவன். 2வது தேறினவன்னா 2 மீனிங் எடுக்கலாம். ஆறுதல், வேதனைப்பட்டிருக்கும் போது தேர்த்துறது. 2வது தேறினதுன்னா பிகமிங் ஃபர்ஸ்ட், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக. இந்த எக்விப் பண்றதுக்கு தான் இப்படி கொண்டாடுறாரு ஆண்டவர். இந்த அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. நல்லா படிங்க. இதுதான் சொல்றது, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தி அவர்களுக்கு கடந்து போகட்டும். கர்த்தாவே, அவர்கள் தங்களை உமக்கு முன்பாக தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள முடியாமல் சில பேர் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீங்கள் சந்திங்க. அவர்களை உயர்த்தி அருளுங்க. கர்த்தாவே, அவர்கள் எப்படி உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொண்டு உம்மிட்ட கேட்டு உம்முடைய சித்தத்தை பற்றி அறிந்து கொள்ள கிருபை தரும். தங்களை குறித்ததான உமது நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற நீர் கொண்டிருக்கிற அவர்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற அவர்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.